குலசைக்கு போயிட்டு முத்தாரம்மனை வழிபட போனீங்க அப்படின்னா இந்த ஒரு அம்மனையும் வழிபடாமல் வராதீங்க. அவள்தான் வீர மனோகரி அஷ்டகாளியர்களில் 2வது பிறந்த மாகாளி. ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை செய்வதற்கு பூசாரி தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் கோவிலுக்கு சென்றனர். மகன் கோவிலில் விளையாடி கொண்டிருந்ததால் மனைவி, நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மகனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பூசாரி வீட்டுக்கு வந்ததும் மனைவி, நம்மளுடைய மகன் இங்கே என்று கேட்டார். அப்போதுதான் பூசாரிக்கு நினைவில் வந்தது, நம் மகனை கோவிலிலேயே விட்டுவிட்டோம் என்று. வெள்ளிக்கிழமை கோவிலில் பூட்டிய கதவை திறக்கக்கூடாது என்று அவர்கள் தெரிந்தும் கோவிலுக்கு சென்றனர். அவர்கள் கோவிலுக்கு அருகே சென்றதும் தாலாட்டு சத்தம் கேட்பதைக் கண்டு இருவரும் மிரண்டு போய் நின்றனர். பின் உள்ளே இருந்து ஒரு குரல், பையன் தூங்குகிறான், நாளை வாருங்கள் என்று. அதுவரை அவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று. இவ்வாறு குரல் வந்தாலும் தாய் மற்றும் தந்தை மனம் கேட்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அம்மன் குழந்தையைப் போலவே ஒரு மாய குழந்தையை உருவாக்கி கை, கால் மற்றும் தலை ஆகியவற்றை தனித்தனியாக வெட்டி அபிஷேக நீர் வெளியே வரும் இடத்தில் விட்டாள். அதை பார்த்த தாய் உடனே மயங்கிவிட்டாள் மற்றும் பூசாரி, காக்கத்தானே கடவுள், ஆனால் நீ இவ்வாறு செய்துவிட்டாயே என்று கதறி அழுதார். பின் அம்மன் அவர் முன் தோன்றி, பூட்டிய கோவிலை திறக்கக்கூடாது, உன்னுடைய தவறை உணர்த்தவே நான் இவ்வாறு செய்தேன், உன் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் வீரமாகாளி சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீர மனோகரி அம்மன் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்டார். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.